சிங்கப்பூர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுவிட்டது. இதனையடுத்து வரும் மே 3ஆம் தேதி அக்குடியரசின் 14வது பொது தேர்தல் நடத்தப்படுகிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தினமாகும். பிரதமர் லாரன்ஸ் வாங் ஆலோசனையின் பேரில் சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் நேற்று செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தை கலைத்தார். பொது தேர்தல் தொகுதி எல்லை மறுசீரமைப்பு குழுவின் பரிந்துரைக்கு ஏற்ப இதற்கு முன் 93ஆக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் இந்த பொது தேர்தலில் 97 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். வரும் 14வது பொது தேர்தலில் வாக்களிக்க 2.75 மில்லியன் சிங்கப்பூர் பிரஜைகள் தகுதி பெற்றுள்ளனர். பிரதமர் எனும் முறையிலும் சிங்கப்பூரின் மக்கள் செயல் கட்சி தலைமைச் செயலாளர் எனும் முறையில் லாரன்ஸ் வாங் சந்திக்கும் முதல் பொது தேர்தல் இதுவாகும். சிங்கப்பூரின் 4வது பிரதமராக லாரன்ஸ் வாங் கடந்த ஆண்டு மே மாதம் பதவியேற்றார். பிரதமராக இருந்த லீ சியான் லூங்கிற்கு பதிலாக அவர் பிரதமர் பதவியை ஏற்றார். அதன்பின் டிசம்பர் மாதம் கட்சி தலைமை பொறுப்பையும் அவர் ஏற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.